வாங்க, வணக்கம். என் மக ஊர்லேருந்து வந்திருக்கா. அவளுக்கு பட்டர் பீன்ஸு நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்கம்மான்னு சொன்னால் அவளுக்காக நான் செய்ய போகிறேன். எல்லாம் பாருங்கள். அவள் நல்லா செய்வா, இருந்தாலும் நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்மா, செய்யுங்கம்மான்னு சொல்லியிருக்கா. அதனால் நான் செய்ய போகிறேன். கையில் பட்டர் பீன்ஸை காட்டுங்க. இதுதான் பட்டர் பீன்ஸ் காய். இது ஒரு உரித்து வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முதல்ல இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். கடலை எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். முதல்ல அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். நல்லா இந்த கடுகு வெடிக்கணும். வெடித்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும். சிலர் கடுகு போட்ட உடனே எல்லாத்தையும் அப்படியே போட்டுடுவாங்க. அப்படியெல்லாம் போடக்கூடாது. கடுகு வெடிக்கணும். சிலவங்க கடுகு பொரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டுரு. இப்போ இந்த வாசனை ஜாமான் போடுறேன். போடுற உடனே வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. அது நீளமாக நறுக்கி வச்சுக்கிடணும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை போடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடணும். உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமாக போடுறேன், அப்புறம் போட்டுக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நான் இந்த பட்டர் பீன்ஸ் அதில் போடுறேன். உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸை போடுறேன். இப்போ அரைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய், 5 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் பொரிகடலை, கசகசா 1 ஸ்பூனு, 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சி கொண்டாந்து அப்புறம் காட்டுறேன். இதுக்கு பச்சை மிளகா தான் காரம். வேறு வத்தல் இதெல்லாம் போடுறதில்ல. உங்களுக்கு தேவையான காரம் பத்தலைன்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். எங்களுக்கு காரம் கம்மியாக தான் வேணும். அதனால் 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கூட 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எல்லாம் தேங்காய் எல்லாம் அரைச்சி வந்தாச்சு. இதில் ஊற்றுறேன் பாருங்கள். இதுக்கு பேர் பால் கறின்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்டில எல்லாம் இது செய்வாங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த காய் ரொம்ப பிடிக்கும். முதல்ல தக்காளி வதங்கிறதுக்கு தொட்டு தான் கொஞ்சமாக உப்பு போட்டேன். இப்போ இந்த தேங்காய் அரைச்சி விட்டு பட்டர் பீன்ஸுக்கு இதுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். சுண்டின உடனே நல்லா டேஸ்ட் பார்த்துக்கலாம். அப்போ முதலையே அந்த பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் லேசாக வேக வச்சுக்கணும். பத்தாது. இது தேங்காய் ஊற்ற ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அது டேஸ்ட்டு மாறிடும். அதனால் உருளைக்கிழங்கையும் பட்டர் பீன்ஸையும் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிடணும். 2 நிமிஷம் கொதிச்சப்போ தான் அது பொரிகடலை கசகசாலாம் போட்டதுனால நல்லா கெட்டி ஆகிடும். கடைசி இறக்குறப்போ கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிக்கங்க. போதும் போதும் போதும். இப்போ இந்த கூட்டு எதுக்கெல்லாம் நல்லா இருக்குமா? இது தக்காளி சாதம், சாம்பார் சாதம். இப்போ நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? குழம்பு சூப் சாம்பார் வச்சுருக்கோம். சூப் சாம்பாருக்கு இந்த பால் கூட்டு நல்லா இருக்கும். உமா காலையில் தக்காளி சூப்பு வச்சுட்டு போயிட்டா. ஸ்கூல் போயிட்டு நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் மகளுக்கு. அப்போ எனக்கு மகளுக்கு மகனுக்கு மருமக்கு எல்லோருக்கும் என் மக புண்ணியத்தில் எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்க தான் கேட்டுட்டே இருந்தாங்க, எல்லாரும் வீடியோ எடுக்கிறீங்க, நான் சமைக்கிறேன் ஒரு தடவை, நான் சமைச்சு ஒரு தடவை வீடியோ போடுங்க, நான் எப்படி சூப்பராக சமைப்பேன், என் சமையலை மட்டும் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அம்மாவை வச்சு சூப்பராக ஒரு வீடியோ எடுத்தாச்சு. மகளுக்காக நான் சமைச்சு தர்றேன் அப்படின்னாங்க. இந்த ஆமாம், அதை சொல்லுங்கள். சூப்பராக இன்னைக்கு பண்ணிட்டாங்க. மிருந்தா முதல்ல அந்த தண்ணியை வச்சிடு. தண்ணியை சாயந்தரம் கொடுக்கலாம்.
தண்ணி சாயந்தரம் கொடுக்கலாம். இப்போ சாதம் வை. என்னடிம்மா பூவா சாப்பிட போறியா? அழகம்மா வா. என்னைய சாப்பிட கூப்பிடு அப்படிங்கிறது. நல்லதா போச்சு. எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. நாங்களாம் சமைக்க வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து உமாட்ட சமையல் எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அவங்க சமைக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டாங்க. எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா அம்மாவோட சமையல் அவ்வளோ பிடிக்கும். எம்மிலாம் வந்தானா சொல்லுவாள், தக்காளி சாதமும் அந்த கத்திரிக்காய் பச்சை பட்டாணி போட்டும் கத்திரிக்காய் வதக்கல் சூப்பராக செய்வேங்கம்மா, இன்னும் அந்த டேஸ்ட்டு வந்து நாக்கிலே இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து சொல்லி ஒவ்வொன்றா போட சொல்லி சொல்கிறேன். அவங்க அந்த காலத்து சமையல் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. செஞ்சு காட்டுங்கம்மா. எல்லாம் பெரியவங்க சமைக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்கள் வந்து அந்த அதாவது இந்த டேஸ்ட் அப்படிங்கிறது, டேஸ்டா சமைக்கிறது எடுக்கிறது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அதோட சீக்ரெட்டே இதுதான். ஆமா, அம்மா நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைப்பாங்க. அது அப்படியே அவங்கள்ட்ட வந்து அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் பழைய கதையெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும்லம்மா, முந்தி காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஷேர் பார்த்து உட்காருங்கம்மா. அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து சமைங்கம்மா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம். இந்தாங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. காலேஜுக்கு எப்படி டிஃபனில் எடுத்து வச்சுட்டு கொண்டு போவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க. ஏதாவது எடுத்து வச்சுட்டு போவா. நான் என்ன காய் சமையல் என்ன பண்ணாலும் அவளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸு, எல்லாம் சாப்பிட்டு பார்த்து அம்மா நல்லா இருக்குமா அப்படிம்பாங்க. என்னென்ன ஒரு என்னைக்கு லீவு நாளைக்கு வருவாங்க, எல்லாம் செஞ்சு வச்சு அவங்களே எடுத்து வச்சு பரிமாறி சாப்பிட்டுக்கிடுவாங்க. நீங்கள் செஞ்சு மட்டும் கொடுங்கம்மா, நாங்களே வச்சு சாப்பிட்றோம் அப்படிம்பாங்க. எல்லாம் வச்சு ரவுண்டாக உட்காந்துக்கிடுவாங்க, நடுவில் வச்சு எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அண்ணன் வந்து எங்கள் கூட இருந்தது வந்து ரொம்ப கம்மியான வருஷங்கள் தான் இருந்தாங்க. எனக்கு 6th அண்ணன் இங்கே படிக்க வந்துட்டாங்க. 6th நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ யூகேஜியோ இதை தான் படிச்சிருப்பேன். எனக்கு வந்து எங்கள் அண்ணன் என் கூட இருந்தது அப்படிங்கிற நினைவு எதுவுமே எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா யூகேஜி அப்படிங்கும்போது சின்ன பிள்ளை இல்லை, அதனால ஞாபகமே இல்லை. அண்ணன் வந்து 6th 7th 8th 9th படிச்சிங்களா? 8th வரைக்கும் இங்கே படித்தாங்க. அப்புறம் தான் 9th தான் அங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் தான் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக காலேஜ் தான். அதனால் வந்து எனக்கு எங்கள் அண்ணன் கூட இருந்த நாட்கள் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு கம்மி ஒரு 3 வருஷம். 6th 7th 8th அந்த 3 வருஷம் வந்து அண்ணன் இங்கே இருந்தாங்க. அப்புறம் 9th 10th 11th 12th 4 வருஷம் அங்கே வந்து எங்கள் கூட இருந்தாங்க. அப்போ அந்த 4 வருஷம் தான் வந்து எங்கள் அண்ணன் வந்து நினைவு தெரிஞ்சு எனக்கு எங்கள் கூட இருந்தது. அப்புறம் காலேஜுக்கு இங்கே வந்துட்டாங்க. இன்றைக்கி மதிய சாப்பாடு இதுதான். சாப்பாடு தக்காளி சூப், சாம்பார், ரசம், என்றும் மரவா மாம்பழம், பட்டர் பீன்ஸு, பால் கறி. பட்டர் பீன்ஸ் பால் கறி மகளுக்கு பிடிக்கும்னு அம்மா சமைச்ச பால் கறி, பட்டர் பீன்ஸ் பால் கறி. இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.